நிறுத்தப்படுகிறார்கள். ஆனா ஒரு நாள் வரும், அவருடைய கோடரி தண்ணீரில் விழுந்துவிடும். மனுஷியம் இருக்கும், தெய்வீகம் போயிடும். இது உண்மை. கவனிங்கள், அந்த வேலை ஒருவன் சொல்லுகிறார், இதோ ஒரு பெத்லகேமனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவரை கண்டிருக்கிறேன். இத்தனை பெரிய சாட்சி. Proved by the people, pronounced by the people. ஜனங்களால் பேசப்படுவது, ஜனங்களால் நிரூபிக்கப்படுவது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கையின் மேன்மை. அந்த வார்த்தை சொல்லுகிறது. இரண்டாவது, the faithfulness in the spirit. அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். ஒருவனை கண்டிருக்கிறேன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இத்தனை பெரிய சாட்சி. அந்த பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கிறதை உலகம் பார்க்க வேண்டும். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அதை பார்வோன் கண்டான். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், சிறைச்சாலை அதிகாரி கண்டான். உங்களோடு கர்த்தர் இருக்கிறாரா என்பதை உங்கள் மக்கள் சொல்லணும். அதாவது பயந்து சொல்வதல்ல, உண்மையாய் உத்தமமாய். இந்த முதல் குறிப்பு, God discovered the character. ஒரு தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டுமானால் அவனுடைய சுபாவங்கள் நன்றாக இருக்க வேண்டும், பண்புகள் நன்றாக இருக்க வேண்டும். இன்னைக்கு கேரக்டர் இல்லாம ஊழியமே இல்லை. நிறைய மக்கள் இருக்கலாம், எனக்கு தெரிந்த நிறைய பேர் திரளான ஜனங்களை வைத்திருக்கிறார்கள், ரொம்ப பிரபலமா இருக்கிறாங்க. டெய்லி இந்த ஊடகத்துல அவருடைய புகைப்படம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கேரக்டர் இருக்கிறதா என்பது ஒரு பெரிய கேள்வி. குற்றப்படுத்த அல்ல, ஆண்டவர் உலகம் கேரக்டர் பார்க்கிறார். ஆரம்பத்திலே நான் சொன்னது போல அந்த 13ஆம் அதிகாரம் மனிதர் பார்க்கிற விதமாய் கர்த்தர் பார்ப்பதில்லை. நீ என்ன வேணா பண்ணலாம், யூ மே பி இன் எ குட் பொசிஷன். நீ யாரை பார்த்தாலும் ஒரு பதவி, அதுல செயலாளர், இதுல பொருளாளர், அதுல பொதுநல காரியர், அதுல அட்வைசர், அதுல ஜெப தலைவர், அவர் ஜெபிக்கவே இருந்தெல்லாம் ஜெப தலைவர், கல்லூரி படிக்கையே முடிக்காதவர் சட்ட ஆலோசகர். இதெல்லாம் வேடிக்கையா இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, எனக்கு தேவை நம்பர் 1 the fellowship with the spirit. இரண்டாவது faithfulness in the spirit, ஆவியானவருக்கு கீழ்ப்படிதல். மூன்றாவது fearlessness. 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 16:18. அவன் தேறினவன், துதி ஆராய்ப்பதிலே பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய